Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 23 GT vs RR எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் GT அகெயின் ஹோமில் ப்ளே பண்ணுறாங்க. 9 ஏப்ரல் 7:30 மேட்ச்சு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே இப்போதைக்கு ஈக்குவல் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தா GTக்கு தான் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஹோம் அட்வான்டேஜ் வேறு இருக்குது. RRஐ பொறுத்த வரைக்கும் இப்போ 2 மேட்சாக புல் பேக் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணாங்க, ஃபார்முக்கு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் எகெயின் கேப்டன்ஷிப் அதனால் டீம்ன்றது நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோவில் முழுக்க ஃபுல் ஸ்டாட்ஸ், பிச்சு ரிப்போர்ட்டு, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். அதேமாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, செகண்ட் இன்னிங்ஸில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, எல்லாத்தையுமே பார்த்துடலாம். பெஸ்ட் பிளேயர்ஸு. ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 மேட்ச்சில் 170+ கன்ஃபார்மு. ஒரு நல்ல பேட்டிங் பிச் தான், பிளாக் சாயில் பிச் தான். ஸோ ஒரு ரெட் சாயில்னால் பேஸ் பவுலிங்க்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் MI vs RCB பார்த்தீங்கன்னா பிச்சை மாற்றி விட்டாங்க. லாஸ்ட்டில் கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து வேறு பிச்சை தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பிளாக் சாயில் விக்கெட்டு. ஸோ பேட்டிங்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு டீமுமே 200 அடித்தாங்க. ஸோ ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்துச்சு. இருந்தாலும் இனிஷியல் விக்கெட்டுன்றது போச்சு. ரெட் சாயில்னால் KKR vs MI ஒன் சைடாக ஒரு மேட்ச் போச்சுல, அந்த பிச்சை வந்து ரெட் சாயில் பிச்சு. ஸோ அதில் பயங்கரமாக பேசஸ்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாக் சாயிலுக்கும் ரெட் சாயிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் பிளாக் சாயில் பிச்சு தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் பெரிய கிரவுண்டு வேறு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்குமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசஸை கம்பேர் பண்ணுறப்ப. இருந்தாலும் பேசஸ் தான் அதே விக்கெட்டுன்ற எடுக்கிறாங்க. இந்த சீசன் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் வர ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன்ஸ், அதாவது ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து மிச்சல் மார்ஸ், இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து அவ்வளோவா தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விராட் கோலி சூப்பராக ஸ்டாட்ஸ் இருந்துச்சு, சூப்பராக ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி மார்க்ரம்மு, ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் தப்பிச்சிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆபத்து இருக்குது. ஃபில் சால்ட்டு அந்த மாதிரி. ஸோ ஏர்லியராக பயங்கரமாக விக்கெட்டுன்றது விழுகுது. ஸோ நம்ம பிச்சை பற்றியும் பேசிடலாம். 170+, ஃபஸ்ட் பேட்டு 16 டைம் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட் வந்து 20 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 150 கீழே போயிருக்கு, 9 மேட்ச்சில் 169 வரைக்கும் போயிருக்கு, 9 மேட்ச்சில் 189 வரைக்கும் போயிருக்கு, 11 மேட்ச்சில் அதிகபட்சமாக 190+ வந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக நம்ம 180+ன்றதை எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சில். ஸோ RRக்கும் நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது, GTக்கும் நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ 180+ கண்டிப்பாக ஸ்கோருன்றது வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 38 மேட்ச்சில் பேசஸ் 200 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 100 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த 100 விக்கெட் ஏன் டிஃப்ரென்ஸு, பிளாக் சாயில் விக்கெட் தானேன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லியராக விக்கெட்டுன்றது பேசஸ்க்கு நல்லாவே விழுகுது. எந்த பிச்சாக இருந்தாலும் இந்த சீசனில் ஏர்லியராக விக்கெட்டுன்றதை எடுக்கிறாங்க. அதுவும் அந்த ஓப்பனிங்கில் வர ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆபத்தாக இருக்குது. எந்த பிச்சாக இருந்தாலும் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் விக்கெட்டுன்றது விழுந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி டெத் பவுலிங் போடுறப்ப நிறையா விக்கெட்டுகள் விழுகும். ஸோ அதனால் இடையில மிடில் ஓவர்ஸ்லாம் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனாக இருந்தால் ஓவரை கடத்திடுவாங்க. அவங்களுமே டைட் பண்ணுறதுக்காக தான் பவுலிங்ன்றது பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸை வச்சு ஓட்டுறதுக்கு தான். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டுன்றது கம்மியாக தான் விழுது. மிடில் வந்து ஒரு 2-3 விக்கெட்டு அந்த மாதிரி தான் ஒரு மேட்ச்சில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்லியராக ஒரு 2 விக்கெட் விழுந்துடும், அப்புறம் டெத்தில் ஒரு 3-4 விக்கெட் விழுந்துருன்னா அப்போ பேசஸ் தான் அதே விக்கெட்டுன்றது வரும். ஸோ இதுதான் இந்த கணக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் பிளேயிங்கில் ஒன்று பார்த்துக்கலாம். குஜராத் டைட்டன்ஸில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர் போனவங்க சூப்பராக ப்ளே பண்ணார், உள்ளே வந்தார். பவுலிங் தரவே இல்லை. ஏன் பவுலிங் தரவே இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். GT செகண்ட் பேட்டிங்கில் இறக்கி விட்டு வாஷிங்டன் சுந்தர் ஷாருக் கானுக்கு பதிலாக அந்த ரோலை இவர் எடுத்து சூப்பராக அதிரடியாக ஆடினார். ஸோ ஷாருக் கானை நான் இதில் ப்ளேஸ் பண்ணலை. ஏன்னா GT வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இஷாந்த் சர்மா உள்ளே ப்ளே பண்ணிவிட்டு 12th பிளேயராக ஷாருக் கான் உள்ளே வரலாம். ஸோ இம்பேக்ட் பிளேயராக, அதுக்காக நான் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ சுக்மன் கில், பட்லர், சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவட்டியா, ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்டுமே சூப்பராக இந்த சீசனில் ஆரம்பிச்சிருக்காரு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அவரை பற்றி நம்ம பேசலாம். ஸ்டாட்ஸ்ன்றதும் வச்சுருக்காரு. ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ் அவரோட ப்ரைம் காலத்தில் இருக்கார், ப்ரைம் டைமில் இருக்கார். ஸோ அவரோட பீக் டைம் நினைக்கிறேன். பயங்கரமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டார் பிளேயர் ஆகிட்டார். உங்கள் டீமில் நீங்கள் அவரை இப்போது சிராஜை விடுறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராகவே மாறிடுச்சு. இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, அவங்களோட பிளேயிங் 11. அதேமாதிரி சஞ்சு சாம்சன், SC ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரித்தீஷ் ராணா, ஹெட்மேயர், த்ருவ் ஜுரேல், அசரங்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரு, தீக்ஷனா. அதே மாதிரி ஒரே ஒரு சேஞ்சு, துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக யுத்வீர் சிங் சாரக் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. போன இயரில் வந்து பார்த்திங்கன்னா LSGக்கு ப்ளே பண்ணியிருந்த ஒரு பிளேயரு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சந்தீப் சர்மா. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். 12th பிளேயர் வந்து குமார் கார்த்திகேயா, ஒரு ஸ்பின்னர் உள்ளே வருவார். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. 1 பிளேயர் ஃபேண்டஸி. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமான அளவாக இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்க்கும் 5 பிளேயர் பவுலிங் பேட்டிங்கு தனி டிவிஷனாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணி
உள்ளே போய் இதில் நம்ம இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண போட்டிருக்கோம் அப்படின்னப்போ நீங்கள் நிக்கோலஸ் புரான் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நிக்கோலஸ் புரான் வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் இல்லை, டிடிஎஸும் இல்லை. உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு போனஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டாக உள்ள அமௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. அப்படின்றப்போ டிடிஎஸ் 2 டைம் மாதத்துக்கு வித்ட்ரால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் வந்துடும். ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த பார்த்தீங்கன்னா போனஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டு. அதை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அது 100% யூஸபிள் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டியோ ப்ரோவும் இருக்குது. ஸோ இதில் 2 பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு நிக்கோலஸ் புரான் இந்த கான்டெஸ்ட்டில் நிக்கோலஸ் புரான், திக் வேசிங் 2 பேர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை குயின் டிகாக்கு, அர்ஷித் ராணா அந்த மாதிரி 2 பிளேயர், ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். டியோ ப்ரோவில் 2 பேரையும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு, நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹை ஸ்டாட்ஸ் டு லோசஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சுக்மன் கில்லுனா அகமதாபாத்னா சுக்மன் கில்லு. ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியமில் சுக்மன் கில்லுக்கு எக்கச்சக்க ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸை தவிர்த்து வேறு எங்கேயுமே அவ்வளோ அதிகமாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. எந்த வென்யூலையுமே சுக்மன் கில்லோட ஃபேவரட் கிரவுண்டு ப்ளஸ் ஃபேவரட் டீமும் கூட. நான் டீம் கூடயுமே நல்ல அதிகபட்ச ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்கா. ஒரு 2லேயுமே 40+40+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி சாய் சுதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 27+ ஸ்டாட்ஸும் 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில் ஆர்ஆர் கூட. ஸோ 2 மேட்ச்லையுமே 55 ரன்னுன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 25+ தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது ஹெட் டு ஹெட்டில். பட் வென்யூவில் 56 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவருமே வென்யூவில் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 56 ஆவரேஜ், அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பட்லர் ஃபார்மர் ஆர்ஆர் பிளேயரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாட்ஸ்ன்றது ஹெட் டு ஹெட்டில் இல்லை, அவர் இன்னும் ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ண கிடையாது ஆர்ஆருக்கு எதிராக. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்க. இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆர்ஆருக்கு தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்காரு, 35+ ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த 3 பிளேயரில் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ளஸ் என்னென்னா, இந்த 3 பிளேயரில் யாராவது ஒருத்தர் வந்து இன்னிங்ஸை வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடி கொண்டு போயிடுறாங்க. 2 பேர் அவுட் ஆனாலும். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுக்மன் கில் கொண்டு போனார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் கொண்டு போனார். இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அடித்தாங்க, பட்லர் அண்ட் சாய் சுதர்சன் அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேர்த்துக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் வந்து மேட்ச் வின்னிங் நாக்குன்றது ஆடிடுறாங்க. ஒரு செம்மையான ஒரு பேர், 3 பேருமே கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆனாலும் ஒருத்தர் மேட்ச்சை வின் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ருதர்ஃபோர்ட் கொஞ்சம் கேமியோ ரோல் ப்ளே பண்ணாவே போதும், ஜிடி அழகாக வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கானை பற்றி பேசணுன்னா, ரஷீத் கான் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். விக்கெட்ன்றது அவருக்கு எடுக்க முடியலை. ஸோ ஒரு ஸ்டார் பிளேயர் தான், விக்கெட்ன்றது எடுத்தால் 2-3 விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தவர் இப்போ 0 விக்கெட்டில் இருக்கார். இவரோட ரோலை இப்போது நம்ம பையன் சாய் கிஷோர் வந்து பண்ணுறாரு. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் இருந்து விழுகுது. ரஷீத் கான் எடுக்கக்கூடிய விக்கெட்ஸை சாய் கிஷோர் எடுக்கிறாரு. சூப்பராக பவுலிங்ன்றது போட்டிருக்காரு. ஸோ இந்த ஜிடியோட கான்ஃபிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ரஷீத் கான் ஃப்ளாப் ஆனால் சாய் கிஷோர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுறாருன்றப்போ எல்லா பக்கமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. முகமது சிராஜுமே அவரோட ப்ரைம் பவுலிங்கில் இருக்கார். ஸோ விக்கெட்டுன்றது பயங்கரமாக விழுந்துருக்கு. சாய் கிஷோரோட ஸ்டாட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்காரு. வென்யூவில் ஒரு 5 மேட்ச்சில் 8 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லேயுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அப்படின்றப்போ ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காரு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவுக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட் வென்யூலையுமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வென்யூ யாருக்கு ஹெட் டு ஹெட் வென்யூ 2மே போத்தாக சேமாக நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, சுக்மன் கில்லு, சாய் சுதர்சனுக்கு வந்து வென்யூவில் சூப்பராகவும் அதுக்கு பாதியாக ஹெட் டு ஹெட்டில் வச்சுருக்காரு. பட்லருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலை, ப்ளே பண்ண இல்லை. பட் வென்யூவில் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ரொம்ப சுத்தமாக கம்மியாக தான் இருக்குது. ஒரு 20+ தான். பட் ஹெட் டு ஹெட்டில் கிட்டத்தட்ட 40+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஜிடி கூட ப்ளே பண்ணுறப்ப 40+ ஆவரேஜ் நல்லாவே வச்சுருக்காரு சஞ்சு சாம்சன். அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஹெட்மேயர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. வென்யூவில் 30+ம் ஹெட் டு ஹெட்டில் 20+ம் ஹிட் பண்ணியிருக்காரு ஜிடி கூட. ஸோ அதேமாதிரி ஒரு ஹெட்மேயர் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜித்தேஷ் சர்மா, படிக்கர் எல்லாருக்குமே ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக நம்பி போகலாம். ஸோ ஹெட்மேயருக்குமே பேட்டிங் சான்ஸ்ன்றது வேகமாக கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் மேட்ச் அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி vs எம்ஐ மேட்ச் நடந்துச்சு. அதில் ஓப்பனிங்கில் வந்த ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கில்டன் 2 பேர்த்தையுமே முகமது சிராஜ் போல்டு எடுத்தார், உடச்சி எரிஞ்சிட்டார் 2 பேர்த்தையுமே. ஸோ ஏர்லியராக வரக்கூடிய ஓப்பனர்ஸ்க்கு பேசர்ஸ்னால ஒரு அபாயம்ன்றது இருக்குது. பட் அதே இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ன்றது அதுதான். ஸோ சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனும் இந்த வென்யூவில் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்கனால
அவங்கள அவுட் பண்ண முடியல. ட்ரெண்ட் போல்ட்னாலையுமே அவுட் பண்ண முடியல. லாங் இன்னிங்ஸ்ன்றது ஆடி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பவுலிங்கை இந்த மேட்ச் அனலிசிஸ் வந்து அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் சைடு விக்கெட்னால ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசரங்கா ஒரு சூப்பராக விக்கெட்டுன்றது மேட்ச்க்கு மேட்ச் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் ஆவரேஜும் இருக்குது, ஸ்டாட்ஸும் இருக்குது. திக்ஸ்னாவுமே போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்து பிக் பண்ணார். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஸோ அவருமே நல்ல ஃபார்ம்லேயும் இந்த பிச்சும் ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் ஸ்டாட்ஸுமே இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் இருக்குது. ரஷீத் கான் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு, பட் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இந்த பிச்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட் அந்த மாதிரியும், 18 இன்னிங்ஸில் 20 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டு அந்த மாதிரி எடுத்திருக்காரு. 1 or 2 விக்கெட்ஸ் ஆவரேஜ்ன்றது இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா ரஷீத் கான் விக்கெட்ன்றது விழுக மாட்டேங்குது. அந்த விக்கெட் வந்து சாய் கிஷோர் அந்த இடத்த ஃபில் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் வந்து சாய் கிஷோருக்கு சூப்பராக விக்கெட் டேக்கராக இருக்கார், பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சேஃபாக ரஷீத் கானுக்கே போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரஷீத் கான ஸ்டாட்ஸ்ன்றது 1 or 2 விக்கெட்ஸ் இருக்குது, ட்ரெயினாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச் வந்து ஹிட் பண்ணார், பட் அவருக்கு இந்த மேட்ச்ன்றது ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஸோ இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்லேயே இருக்கிற பிளேயர் தான் ரோஹித் சர்மா தான் அவுட் ஆகிறாரு. ரிசர்வ் பண்ணிட்டு இன்றைக்கான மேட்ச்சில் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ கேகேஆர் vs எல்எஸ்ஜியில் பார்க்கலாம். அந்த மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ரஷீத் கான் அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இந்த மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. வென்யூவில் வெறும் 20+, ஹெட் டு ஹெட்டில் வெறும் 12 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. அதையுமே நோட் பண்ணிக்கங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இவங்க பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ vs ஜிடி மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரி சிராஜ் ஏர்லியராக எடுத்தார். அதே மாதிரி இவங்களில் சிராஜ் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சனுக்குமே வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ஹெட் டு ஹெட் தான் அதிகமாக வச்சுருக்காரு. மேபி ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி அவுட் ஆனால் ஹெட்மேயர் வேமா பேட்டிங் வந்துட்டார் அப்படின்னா ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்குது. ஹெட்மேயர் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. 30+, நான் சொன்ன மாதிரி 30+, வென்யூவில் 20+, ஹெட் டு ஹெட்டில் இருக்குது. ஸோ ஹெட்மேயர் ஒரு நல்ல லோ பட்ஜெட் பிக்காக இருப்பார். ருதர்ஃபோர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ன்றது அவருக்கு கிடச்சிச்சு. இல்லை இவங்க ஆர்ச்சர் வந்து எகெயின் சுக்மன் கில்லாக இருக்கட்டும், சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், இல்லை பட்லாக இருக்கும், யாராவது ஒருத்தர் தான் அவுட் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் வந்து லாங் இன்னிங்ஸ் கண்டிப்பாக போயிடுவாங்க. அப்படின்றப்ப ஹை ஸ்டாட்ஸ் இருக்க சுக்மன் கில் ஃபார்ம் வந்துட்டார் அப்படின்னா சாய் சுதர்ஷனோட லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டார். இல்லை ஆர்ஆர் வந்து பஞ்சாப் பட்லர் வந்து ஆர்ஆரோட ஃபார்மர் பிளேயர்னால வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவுட் எடுக்கு இது ப்ளஸ்ஸாகவும் போகும் மைனஸாகவும் போகும். அப்போ இவருக்கு மைனஸாக போயிடுச்சு அப்படின்னா விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்டுக்கு ஒரு நல்ல கேமியோ இல்லாமல் நல்ல லாங் இன்னிங்ஸ் போகக்கூடிய சான்ஸுமே இருக்குது. அவர் கேமியோ ரோல் பண்ணாலுமே நல்லா ஹிட் பண்ணி விட்டுறதுனால ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ ஆவரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 64 ரன்ன்றது அடிச்சிருக்காரு. ஸோ 30+, ஸ்டாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபார்மில் இருக்காரு, கான்ஃபிடன்ஸ் இருக்குன்றனால நீங்கள் வந்து தாராளமாக ஒரு லோ பட்ஜெட் பிக்காக இந்த 2 ஹிட்டர்ஸ்க்குமே போகலாம். ஹிட்மேயர் அண்ட் ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்டு இதுதான் இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸே. ஸோ நம்ம ஃபஸ்ட் பவுலிங் பேட்டிங் இது பார்த்துடலாம். ஃபஸ்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அசரங்கா செகண்ட் பவுலிங்கை விட ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட் ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. சாய் கிஷோருக்குமே அதே மாதிரி தான். விக்கெட் ஆவரேஜ் வந்து எப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப 1 விக்கெட் ஆவரேஜும், ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப 2 விக்கெட் ஆவரேஜும் அந்த மாதிரி வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் இது நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ச்சர் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப சூப்பராக பவுலிங் பண்ணார். இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் படி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிச்சாக இருந்தாலும் ரெட் ஒன்னாக இருந்தாலும் பிளாக் ஒன்னாக இருந்தாலும் ஏர்லியராக போடக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் சீம் அண்ட் ஸ்விங் ஆகிற எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுற ஆர்ச்சர் மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ்ன்றது கண்டிப்பாக ஏர்லியராக விழுந்துட்டு தான் இருக்குது எல்லா மேட்சுமே. ஸோ அதனால் வந்து ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் மஸ்ட் பிக்காக இருக்கலாம். ஷாட்ன்றது இல்லை, பட் இருந்தாலும் விக்கெட்டுன்றது விழுகலாம். ஸோ ஜிடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஓப்பனிங்கோட தான் வராங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் சுக்மன் கில். பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. சந்தீப் சர்மாவுமே செகண்ட் பவுலிங் கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட்டுன்றது எடுத்து வச்சிருக்காரு. அதிக ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஆர்ச்சருக்குமே அதே மாதிரி தான். செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு ஃபஸ்ட் பேட்டிங்கை விட. அதே மாதிரி ரஷீத் கான் செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. ராகுல் டிவாட்டியா செகண்ட் சேசிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ராகுல் டிவாட்டியாக்கு எந்த ஒரு பிளேஸுமே ஜிடியில் இல்லை, வெறும் ஃபீல்டில் தான் யூஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஆர்ஆர் வந்து எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டாங்க, ஆர்ஆருக்கு ஃபேவராக போச்சு அப்படின்னா ருதர்ஃபோர்டுக்கும் ராகுல் டிவாட்டியாவுக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் இந்த மேட்ச்சை அவங்களோட பர்சனல் இன்னிங்ஸை இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா ராகுல் டிவாட்டியாவை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போகும்னு நினச்சிங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பேட்டிங் இருந்தால் ராகுல் டிவாட்டியாவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்லாம் அவர் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஆவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸ்க்குள்ளே போயிடலாம். இதில் நான் சொன்ன மாதிரி ஏர்லியராக வரக்கூடிய ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு
இது இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து டேஞ்சரஸ்ன்றது இருக்குது. ஸோ முகமது சிராஜுக்கு சஞ்சு சாம்சன் கூட கொஞ்சம் ஹெட் டு ஹெட் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம் சஞ்சு சாம்சன் அவுட் ஆக மாட்டாருன்னு. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு சுத்தமாக வென்யூவும் இல்லை, ஹெட் டு ஹெட் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்காது. வெறும் ரீசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. சிராஜ் பயங்கரமான ஒரு பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. மேபி சிராஜ் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச்லையுமே போத் லெஃப்ட் ஹேண்டர் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அவர் தான் வந்து பிக் பண்ணார் விக்கெட்ன்றது எல்லாம் மேட்ச் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படின்றப்ப எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு பயங்கரமான டேஞ்சர்ன்றது இருக்குது. ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. பட் சஞ்சு சாம்சன் கேப்டனாக உள்ளே வந்ததுக்கப்புறம் போன மேட்ச்லேருந்து அஸ் அ பிளேயராக பேட்டிங்ன்றது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ ரியான் பராக் என்றைக்குமா இருந்தாலும் ஆல்ரவுண்டர் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 12th பிளேயர் குமார் கார்த்திகேயா ஒரு ஸ்பின்னர் தான் வருவார், லெக் ஸ்பின்னர் தான் வருவார். அசரங்கா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கார், தீக்ஷனா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காருன்னு சொல்கிறப்ப 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதை தாண்டி ரியான் பராக் பவுலிங் போகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு பியூர் பேட்டராக தான் பிளேன்றது பண்ணுவார். நீங்கள் ரிஸ்கியாக ரியான் பராக கேப்டன் வைஸாக போகணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். பட் இங்கே ஏர்லியராக விக்கெட் போனால் எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனர்ஸாக வரவங்க 2 பேர் அவுட் ஆயிடுறாங்க, இல்லாட்டி ஸ்ட்ரைக்கரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் அவுட் ஆயிடுறாங்க. யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவுட் ஆகிறப்ப மிடில் வரவங்க தான் அதிக ஸ்கோருன்றது போகிறாங்க. ஒவ்வொரு மேட்ச்சும் நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ரியான் பராக் அதிக ஸ்கோர் போவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபார்மும் இருக்குது. ஸோ அஸ் அ பிளேயராக கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ணுறாருன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் தாராளமாக ரியான் பராக. நிதிஷ் ராணா ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட மட்டும் அடின்னு பிறந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு தான். எகெயின் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி அவர் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டார். நான் ஒரே ஒரு டீமில் மட்டும் ஒய்சியாக போட்டிருந்தேன். ஸோ குர்னல் பாண்டியாவை மற்றபடி எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி நிதிஷ் ராணாவும் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். வராரு, அடிக்க பார்க்குறாரு, அவுட் ஆகிறாரு. மேபி கிளிக் ஆனால் அதிக ஸ்கோருன்றது போகலாம். ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நோட் பண்ணிக்கோங்க நிதிஷ் ராணாவை. ஸோ ஹெட்மேருக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றதுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சில். ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி ஏர்லியராக நல்லா போயிட்டுருக்கனால, பேசஸ்க்கு நல்லா போயிட்டுருக்கனால இவருக்கு டேஞ்சர் இருக்குது. அப்போது விக்கெட்ஸ் எல்லாம் போனால் ஹெட்மேயர் சூப்பராக ப்ளே பண்ணுங்க. ட்ரூ ஜுரேல் தான் ஃபஸ்ட்டு வருவார். இருந்தாலும் விக்கெட் போயிடுச்சுன்னா ஹெட்மேயர் நல்லா இந்த சீசனில் வந்து ஹெட்மேயரோட ஒரு நல்ல இன்னிங்ஸை நம்ம இன்னும் பார்க்க கிடையாது. லாஸ்ட் சீசன்லாம் நிறைய இன்னிங்ஸ் சூப்பராக ஆடி வின் பண்ணலாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப ஹெட்மேருக்கு இன்னும் அந்த சான்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அப்படின்றப்ப இந்த மேட்ச் அந்த மேட்சாக இருக்கலாம். அப்படின்னா ஸ்டாட்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ஒரு நல்ல லோ பட்ஜெட் பிக்காக ஹெட்மேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அசரங்கா வந்து விக்கெட் கண்டிப்பாக எடுத்துறாரு, மஸ்ட் பிக்காக இருக்கும். ஆர்ச்சர் போன மேட்ச் 2 மேட்சை சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டாப் கிளாஸ் பவுலிங்கு. ஆர்ச்சருமே மஸ்ட் பிக்காக தான் இருப்பார். தீக்ஷனாவுமே சைலண்ட்டாக மேட்ச்சுக்கு 1-2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்டாட்ஸ் 1 விக்கெட் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் பேட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா ஆறாலுமே புல் பேக் பண்ணி ஃபார்முக்குன்றதுக்கு வந்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு டஃப் பேட்டிலாக தான் இருக்கும் இந்த 2 டீமுக்குமே. யுத்வீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சி கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. இவரோட ரோலெல்லாம் சந்தீப் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் ஃபில் பண்ணிடுவாங்க. இவர் வந்து ஒரு 4 ஓவர் மேபி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். விக்கெட் அதுவுமே கஷ்டம். ஏன்னா அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுஷன், பட்லர், ருதர்ஃபோர்டுன்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் லைனப் இருக்குது. இவர் லாஸ்ட் சீசன் எல்ஹெச்சி கூட ப்ளே பண்ணப்போ சில மேட்சஸ் நல்லா விக்கெட் இருந்து எடுத்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சுமே விக்கெட் இருந்து எடுக்கலாம். மற்ற எல்லா பவுலர்ஸுமே விக்கெட்டுன்றது எடுத்தாங்க. ஸோ சந்தீப் சர்மா விக்கெட் எடுத்தார். ஆர்ச்சரு, அசரங்கா, தீக்ஷனா எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இவரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேணாம் நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப ஒரு 15 டீம் 10 டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இவரை யுத்வீர் சிங் சாராக ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த பிளேயிங் லெவன்லாம் எகெயின் துஷார் தேஷ்பாண்டே கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அது மேட்ச் டைம்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி லைனப் வந்ததுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து மேட்ச் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுற பிச்சை தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப பிச்சுன்றது மாறலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஎஸ் ஆர்சிபியில் ரெட் சாயில் விட்டுட்டு பிளாக் சாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற பிச்சை தான் வந்து லாஸ்ட்டில் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேட்ச்ன்றதும் மாறிடுது. ஸோ அதை பார்த்துட்டு டீம்ஸுன்றதை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ டெலகிராம்லேயும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதை வந்து நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக இருப்பார். கண்டிப்பாக போன மேட்சுமே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் சூப்பராக லாங் இன்னிங்ஸ் கொண்டு போனார். இவரோட ஃபேவரட் கிரவுண்ட் அண்ட் ஃபேவரட் டீம். ஸோ அப்படின்றப்ப பார்த்தா சூப்பராக இருக்கும். பட்லருக்கு வந்து நான் சொன்ன ஃபார்மர் RR பிளேயரு அப்படின்றப்போ சஞ்சு சாம்சன் மேபி பிளான் பண்ணி தூக்கலாம். அவரோட வீக்னஸை வச்சு மைனஸ் ஆகாமல் போகலாம். இல்லை நான் உங்கள் பவுலர்ஸ் எல்லாம் நான் ஆடிருக்கேன், சந்தீப் சர்மாவை நான் ஆடிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா சந்தீப் சர்மா மட்டும் தான் இருக்கார் அவர் பவுலிங்கில். மிச்சம் எல்லாமே மாறிட்டாங்க. துஷார் தேஷ்பாண்டே புதுசு, தீக்ஷனா சிஎஸ்கே 2 பேர் சிஎஸ்கே பிளேயர்ஸு, ஆர்ச்சருமே வந்து புதுசு தான். ஸோ அப்படின்றப்போ
ஆர்ச்சர் வந்து இங்கிலாந்து பிளேயர் தான். ஸோ பட்லர் வந்து கண்டிப்பாக ஆடிருப்பார் ஆர்ச்சரை. மேபி அது ப்ளஸ் ஆர் மைனஸாக போகலாம். அப்படின்றப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் வென்யூவில் சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காரு பட்லர். ப்ளஸ் 1 டவுன் வராரு அப்படின்றப்போ மிடில் ஆர்டராக மாறிடுது. அது 1 டவுன் வரப்போ மேபி சுக்மன் கில் சாய் சுதர்ஷன் யாரையெல்லாம் விக்கெட் விட்டாலுமே பட்லர் வாஷிங்டன் சுந்தர்லாம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிங்க. சின்ன மைனஸ் தான் பட்லருக்கு. மேபி சஞ்சு சாம்சன் தூக்கலாம் பிளான் பண்ணி. இல்லை கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருந்தாலே பட்லர் சூப்பராக மேட்ச்ன்றது கொண்டு போயிடுவார். ஸோ கொஞ்சம் வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப லோவான ஸ்டாட்ஸு. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான ஸ்டாட்ஸ் தான் வச்சுருந்தார். பேட் கமிங்ஸ் அவுட் பண்ணிட்டார் பட்லரை. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 25 ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. வென்யூவில் அவ்வளோவா ஆவரேஜ்ன்றது இல்லை. 25 ஆவரேஜ் இருக்குது. ஒரு ஃபுல் டைம் பேட்டராக வந்து செம்மையாக ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னால அதுவுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ 25 ஆவரேஜ் இருக்கனால நீங்கள் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வாஷிங்டன் சுந்தர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் 25+ இருக்குது. ஸோ ஹிட்டிங் எபிலிட்டியோட இருக்குது. ஹிட்டிங் மைண்ட் செட்டுமே இருக்குது. நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக ஆறாரு அப்படின்றப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ருதர்ஃபோர்ட் வாஷிங்டன் சுந்தரை ஒரு ரிஸ்கி பிக்காக லோ பர்சன்டேஜ் பிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் ருதர்ஃபோர்ட் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மேயரும் தீக்ஷனா சைலண்ட்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது தீக்ஷனாக்கு. ஸோ அப்போ தீக்ஷனாவும் ஹெட்மேயரும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ சர்ப்ரைஸ் ஃபேக்டரி நிதிஷ் ராணா. ரொம்ப நிறையா டீம் ஜிஎல் ட்ரை பண்ணுறீங்கன்னா எகெயின் நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ முகமது சிராஜுக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி. ஸோ நான் அதில் பிளேஸில் காரணத்தினால வைக்கலை. ஸோ அந்த இதில் இருக்க இமேஜஸில் இருக்க பிளேஸை கம்பேர் பண்ணுறப்ப இவர் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டில் இருக்கார். ஸோ முகமது சிராஜ் வந்து ப்ரைம் பவுலிங் போட்டிருக்காரு. அவரோட கெரியர்லேயே பெஸ்ட்டு டைமில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சிராஜை நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. லாஸ்ட் மேட்ச்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 3 ரன் எடுத்தால் 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட்னு பிக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சிராஜ் மஸ்ட் பிக்காக இருப்பார். இஷாந்த் சர்மா வந்து 1 or 2 விக்கெட்ஸ் அவருமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவுக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது. சாய் கிஷோருக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது வென்யூவில். ஸோ யார் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்கானா ரஷீத் கான், முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா இவங்க 3 பேர் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சாய் கிஷோருக்கு சூப்பர் ஸ்டார்ஸு, பிரசித் கிருஷ்ணாவுக்கு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட அனலைசஸ்ஸு. இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ன்றதையும் பார்த்துடலாம். நம்ம டீம்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டீம் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், ருதர்ஃபோர்ட், ஹெட்மேயர், ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், முகமது சிராஜ், சாய் கிஷோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. இதில் வந்து ஒன் சைடாக தான் ஜிடிக்கு ஒன் சைடாக கேம்ன்றது போட்டிருக்கேன். டீம்ன்றது போட்டிருக்கேன். ஸோ சுக்மன் கில் கேப்டன், வைஸ் கேப்டன் முகமது சிராஜ். எகெயின் ஒரு 4 விக்கெட்டு ஒரு பேட்டிங்கில் வந்து ஒரு 80 ரன் பக்கம் அடிச்சிடுவாருன்ற மாதிரி ஒரு டீம்ன்றதை போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஏர்லாம் அவுட் ஆனாங்க அப்படின்னா ஹெட்மேயருக்கு ஹை ஸ்கோரிங் போகலாம். ஹசரங்கா கொஞ்சம் விக்கெட்டு, ஆர்ச்சர் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கலாம். ஒரு 1-2 விக்கெட்டு. அதேமாதிரி ஹசரங்கா வந்து 1-2 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கலான்ற கான்செப்ட்டில் வந்து டீம்ன்றதை போட்டிருக்கேன். சஞ்சு சாம்சன் ட்ரீம் டீமுக்குள்ள ஓரளவுக்கு அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் நல்லா வச்சுருக்காரு. வென்யூவில் மட்டும்தான் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டீமு நார்மல் டீம் தான். ஸோ பட்லர் ஸ்டாட்ஸ் டீமு. பட்லர், சஞ்சு சாம்சன், சுக்மன் கில் ஸ்டாட்ஸ்ன்றது ஜெய்ஸ்வாலுக்கு மட்டும் இல்லை இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ருதர்ஃபோர்ட், ஹெட்மேயர், ரியான் பராக், ஹசரங்கா, ஆர்ச்சர், முகமது சிராஜ், சாய் கிஷோர். இதில் ருதர்ஃபோர்டை கேப்டனாக போட்டு ஹெட்மேயர் 2 ஹிட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸாக கொடுத்துருக்கேன். 2 பேருக்குமே 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எதுக்கு கமெண்ட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்னாலும் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதுனாலும் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.